Govindaraj sir. Good morning, sir. Good morning. Sir, good morning, sir. All leaders, good morning. Sir, சொல்லுங்க சார். அதான் இன்னைக்கு மீட்டிங் கண்டினியூ பண்றீங்களா இல்ல நாளைக்கு பண்றீங்களா? சார் கொஞ்சம் காட்டுல வேலையா இருக்கேன் வீட்டாண்ட. சரி சரி, ஓகே, ரைட். அதனால பார்த்துட்டு இருக்கேன் சார். மாடுங்க பால் கறந்துட்டு இருக்கிறேன். ஓகே ஓகே. சரி, இன்னைக்கு மார்னிங் செஷன்ல பார்த்த இந்த வீடியோ பற்றி உங்களுடைய ஃபீட்பேக் எல்லாருமே பேசலாம். சார் கோவிந்தராஜ் சார், குட் மார்னிங் சார். அபிஷாம் சார், குட் மார்னிங் சார். நீங்க இன்னைக்கு ஜூமுக்கு வந்திருக்கீங்க, ஒரு சில தகவல்களுக்கு எல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா கோவிந்தராஜ் நீங்க பேசினதுதான் எங்களுக்கு அதெல்லாம். சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஆனா குரல கேட்க முடியல, பேசுங்க. ஒண்ணும் இல்லை சார். என்ன இப்போ சாரு காலையிலே சொல்லியிருக்காரு, ப்ரோக்ராம் கொடுத்துருக்குறாங்க, பார்த்துருக்குறீங்க. மனசுக்குள்ள சிந்தனை, நிறைய சிந்தனைகள் வந்திருக்கும், நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள தோணி இருக்கும். இல்லை நாம செய்த தவறுகளா, இல்லை நாம சிந்திக்க வேண்டிய எண்ணங்களா, இல்லை செயல்படுத்தக்கூடிய நம்ம விஷயங்களா, இது எல்லாம் காட்சிப்படுத்த சொல்றாங்க. இதெல்லாம் ஒருநிலைப்படுத்தி உங்க முன்னாடி நிப்பாட்டுங்க, இல்லை உங்களுக்குள்ள நீங்க கொண்டு வாங்க. ஏன்னா மனசு ரெண்டு விதமான விஷயத்த, 4 விதமான விஷயத்த யோசிக்குது. இப்போ நான் பேசிட்டே இருக்கிறேன், கோவிந்தராஜ் சார் என்ன சொல்லுவாரு அப்படின்றது ஒண்ணு. ஆனா நம்ம சொல்றது மட்டும் இங்க மனசுல இருக்கும், ஆனா பார்வைகள் அங்க இருக்கும், இல்லை ஆசைகள் வேற இருக்கும். இதெல்லாம் ஒருநிலைப்படுத்த சொல்றாங்க, அவ்வளவுதான். அதுக்கு ஒழுக்கம் மட்டுமே, ஒழுக்கத்தை கொண்டு வர்றதுக்கு உண்டான விஷயம் தான் சார் இது. ஒழுக்கமா இருக்கணும்ன்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கு மனசை ஒருநிலைப்படுத்துங்க. ஒரு எண்ணங்களும் செயல்பாடுகளும் உங்களுடைய வேகங்களும் எல்லாம் ஒரே சிந்தனை போகணும், ஒரே இலக்கா நோக்கி போனா ஒரு விஷயத்தை அடைய முடியும். அதுதான். அப்ப அதுல இருந்து நீங்க என்ன எடுத்துக்கணும், வெஸ்டீஜை மட்டுமே நீங்க சுவாசிச்சு நேசிச்சு அதுக்குண்டான விஷயங்களை நீங்க அந்த எஃபோர்ட்டை போட்டீங்களன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் சப்போர்ட் பண்ணும். கண்டிப்பா உங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் செயலாக்கமா மாற்றப்படும் அப்படிங்கிறதாங்க. அதை நிறைய விஷயங்கள் செஞ்சவங்க உணர்ந்திருக்கிறாங்க, சாதிச்சிருக்கிறாங்க. நாம இன்னும் செய்ய ஆரம்பிக்கல. அதை நம்ம செய்யணும். செய்யறதுக்கு நல்வொழுக்கத்தை கத்துக்கணும்ன்றாங்க. வெஸ்டீஜ்ல அதே தான் பண்ணணும். வெஸ்டீஜை மட்டும் நேசிச்சோன்னா, வெஸ்டீஜை மட்டுமே நேசிச்சோன்னா குடும்பத்தை பார்க்கணும், வேலையும் பார்க்கணும். ஆனா வெஸ்டீஜ் மேல எவ்வளவு நேரம் கொடுக்குறீங்க, எப்படி கொடுக்குறீங்கன்றது பேச்சு. அதுக்கு உண்டான விஷயத்த நீங்க செய்யுங்க சார். வெஸ்டீஜ் தொடர்ந்து செய்யணும், தொடர்ந்து பார்க்கணும். உங்களுக்கு டவுன்ல இருக்கிற பார்ட்னருங்களை கூப்பிட்டுக்கணும், என்ன செய்யணும் என்னன்ட்டு உங்களுக்குள்ள 2 பேரையோ 4 பேரையோ நீங்க ஒரு ஹோம் மீட்டிங் மாதிரி நீங்க உங்களுக்குள்ள கலந்துற 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆலோசனை பண்ணி உங்களுடைய கோலை செட் பண்ணி இந்த மாசம் இதை நடத்தியே தீரணும் அப்படிங்கிறதுல முழு முயற்சியோட நீங்க போனீங்களன்னா இந்த பிரபஞ்சத்துல பறந்து விரிந்த கிடக்க இந்த உலகத்துல உங்களுக்காக 2 பேர் காத்திருக்காங்க. அதை நான் செஞ்சிருக்கேன், எனக்கு நடந்திருக்குது. இப்ப அந்த மூலியமா இப்பயும் சொல்லியிருக்காங்க. இதை செஞ்சவங்களுக்கு அத்தனை பேருக்கும் செய்யலாம் பாடலாம்னு ஜூமை பாக்குறதுனாலயோ, சார் பேச்சை கேட்கறதுனாலயோ, இல்ல சார்கிட்டே நீங்க உட்கார்ந்து இருக்கிறதுனாலயோ வெஸ்டீஜ் நீங்க பண்ணவும் முடியாது, நானும் பண்ண முடியாது, யாரும் சாதிக்கவும் முடியாது. அந்த மந்திரத்தை கேட்கலாம், மந்திரம் தந்திரம் எல்லாம் தெரியும்னு சொல்லலாம். ஆனா அது நம்ம வாழ்க்கையில நடக்குதான்னா கேள்விக்குறிதான். நடக்கணும்னா நாம வெளியே போய் நடக்கணும் சார். வெஸ்டீஜுக்காக நாம நடக்கணும். நம்ம நடந்ததனுடைய தூரம் என்ன, அதனுடைய நேரம் என்ன, அதனுடைய எவ்வளவு நேரம் நீங்க கொடுத்துனுக்குறீங்க, எவ்வளவு நாட்களை கொடுத்துனுக்குறீங்க, என்ன தியாகம் பண்ணினுக்குறீங்கன்னு ஒண்ணு இருக்கு. வரலாறு சும்மா வராது சார். வரலாறு வாழ்க்கையில கடந்தவங்கள எவ்வளவு பேரை எவ்வளவு ரத்தம் செஞ்சிருக்காங்க, எவ்வளவு வேர்வை செஞ்சிருக்காங்க, எவ்வளவு குடும்பத்துக்கு தியாகம் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு நாட்டுக்காக தன்னை அர்ப்பணிச்சாங்க. அவங்க பேர் மட்டும்தான் இன்னைக்கு வரலாறா இருக்குது. வெஸ்டீஜ்ல ஒண்ணுமே பண்ணாத நான் மாசம் 30,000 20,000 சம்பாதிச்சிடுறேன், நான் இந்த மாசம் பிரான்ச் முடிச்சிடுறேன், இல்ல இந்த மாசம் ஸ்டார் கோர்ஸ் கப்பலுக்கு நான் ரெடி ஆயிடுறேன், அதெல்லாம் சொல்றதுக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா அது இன்னைக்கு தேவையை பூர்த்தி பண்ணும். 2 தலைகட்டா வரும், 2 தலைமுறை வரும், 3 தலைமுறை வரும் அப்படின்னு சொல்லி வெஸ்டீஜ்ல சொல்றாங்க இல்லையா.
இப்போ 2வது தலைமுறையா வாங்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். நம்ம கண்ணு முன்னாடி நம்ம முன்னாடி இன்னைக்கு நிறைய லீடர்ஸுங்க வீட்டுல ஏதோ ஒரு காரணத்துல இழந்துட்டாங்க குடும்பத்துல. அந்த இழந்த குடும்பத்தினுடைய இடத்த வந்து வெஸ்டேஜ் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்குது. அந்த பண தேவையை அந்த சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது கம்பெனி நிறுவனம் கரெக்டா போயிட்டு இருக்குது. ஆனா நிறுவனம் சொன்ன கண்டிஷனை இன்னைக்கு வரையும் நிறைய பேர் என்ன உள்பட யாருமே கடைப்பிடிக்கல. அதுதான் இப்போ பிரச்சனையே. அவங்க சொன்ன கண்டிஷனை போட்டாங்க, பணத்தை போட்டாங்க. கண்டிஷனை நாம பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் டெய்லியும், கண்டிஷனை எடுக்கவே இல்லை. அந்த கண்டிஷன் என்ன? அந்த கண்டிஷனுக்கு நாம செஞ்ச வேலை என்ன? நம்ம அடுத்தவங்களும் நாம சொல்லினே இருக்கிறோம். ஆனா நான் செஞ்ச வேலை என்ன? நான் செய்யவே இல்லை. செய்யாத கண்டிஷனை வந்து சொல்லிட்டே இருந்தா நானே சரியில்லை, நானே படிக்கல. பிள்ளைங்களை படி என்ன எங்க படிக்கிறது? அதனால நாம படிக்கணும் சார். அந்த மாதிரிதான் அந்த விஷயம் தான் எனக்கு தெரிஞ்ச வரையும். அந்த டீம்ல எல்லாரும் செய்யுங்க. செஞ்சா கண்டிப்பா அந்த சாதனையும் அதனுடைய விஷயமும் உங்களை வந்து சேரும். அதுல மாற்று கருத்து கிடையாது. இன்னைக்கு வரலாற்றி கூட இன்னும் 3 மாசம் 6 மாசம் கூட ஆகும் சார். ஆனா கண்டிப்பா நல்ல ஒரு டீமை, நல்ல ஒரு லீடரை, நல்ல உங்களுக்கு ஒரு டவுன் பார்ட்னரை கண்டிப்பா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கதான் போகுது. அது நான் உணர்ந்திருக்கிறேன், எனக்கு நடந்திருக்குது. அதனால எவ்வளோ விஷயம், எவ்வளோ கேலி கிண்டல் எவ்வளோ இருக்கும், சில எவ்வளோ கேவலம் அவமானங்கள் எல்லாம் இருக்கும். ஆனா அவமானங்களோ சொல்றவனோ செய்யறவனோ நமக்கு சோறும் போடுறது இல்ல, காலையில டீ வாங்கி கொடுக்கறது இல்ல, அதே மாதிரி நமக்கு யாரும் உதவுறதும் இல்லை. அவன் சொல்றதுக்காகவே பிறந்தவன். அதனால அந்த வழியும் தாங்கி பாருங்க. சந்தோஷம், மிகப்பெரிய சந்தோஷம் வாழ்க்கையில கிடைக்கும். அது ஒவ்வொன்னா நடக்கும் போதுதான் உங்களுக்கு உணரும். இந்த பக்குவமே வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கே பல கால வருஷம் ஆச்சு. நான் பேசுற இந்த பேச்சை புரிஞ்சுக்கிறதுக்கே இந்த வெஸ்டிஜிக்கு வந்த பின்னாடி 5 வருட காலங்கள் இப்ப நடக்க போகுது. அந்த காலத்துக்குள்ளே இப்போ 6 மாசமா தான் அந்த விஷயமே எனக்கே புரிஞ்சுச்சு. அதனால அனுபவப்பட்டவங்க இப்ப மேடம் ஆகட்டும், ரூபன் சார் ஆகட்டும், மற்ற லீடர்ஸுங்க ஆகட்டும், இல்ல உள்ள கூடக்கூடிய சீஃப் கெஸ்டா வர்றவங்களாகட்டும் சொல்றாங்கன்னா, எந்த விஷயமும் உணராம நடக்காம இது செஞ்சா தப்பாயிடும்னு அவங்களுக்கு புரியாம எந்த விஷயமும் இதுவரையும் அவங்க சொல்லல. எல்லாம் நடந்தது, இப்படி நடந்தா தப்பாயிடும், இது நடந்தா சரியாகும்ன்றது அவங்களுக்கு கண் முன்னாடி நடந்த ரிசல்ட்டை தான் இன்னைக்கு பாடி ரூபன் சார் எல்லாம் நிறைய விஷயம் நீங்க சொல்லுவார். ஆனா இவர் சொல்லினே கிடக்குறாரு. எப்போ பார்த்தாலும் சும்மா போட்டு வார்த்தையே பேசுறாரு. இவருக்கு என்ன சொல்றவருக்கு இங்க செய்யறவனுக்கு தானே தெரியும். அப்படி என்னெல்லாம் ரூபன் சார் மேல சலிச்சுக்கிருந்து பல வருஷத்துல பல நாட்கள் எண்ணிக்கையே இருக்காது. 365 நாள்ல 300 நாள் கூட இருக்கலாம். ஆனா அவருக்கு அது அவர் முன்னாடி நடந்தது. அவரு நம்ம மாதிரி பல லீடர்களை பார்த்தவர், நம்ம மாதிரி பல ஆட்களை அவங்க சந்திச்சவங்க. பல விஷயங்கள் இந்த மாதிரி நடந்ததான் அவங்க நமக்கு முன்னாடி சொல்றாங்க. ஆனா நாம ஏத்துக்கிறது தயாரா இல்லை. நாம வந்து அடிபடுற வரையும் நமக்கு அந்த புத்தி வராது, அந்த எண்ணங்கள் நம்மள பாதிக்காது. அடிபட்டாதான் அந்த அடிபட்டதுனால நாம இப்போ கொஞ்சம் சீக்கிரம், நான் 5 வருஷத்துல எனக்கு இந்த உணர்வு வந்திருக்குது, இந்த எண்ணங்கள் வந்திருக்குதுன்னா நீங்க 5 மாசத்துலயே எங்களோட இருக்கிறதுனால தெரிஞ்சுக்கலாம். ரூபன் சார் 10-12 வருஷமா தெரிஞ்சுக்கிட்டு சொல்றாருன்றீங்க. அவரு சொல்றாரு, நாம 10 மாசத்துலயே புரிஞ்சுக்குவோமே, ஏன் நேரத்தை வேஸ்ட் பண்ணணும், ஏன் காலத்தை விரையே ஆக்கணும்? அதுதான் சார் என்னுடையது. அதனால நிறைய நண்பர்கள் வந்து வெஸ்டேஜ் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். சம்பாதிக்கணும், ஒரு லைஃப் ஸ்டைல மாறணும்ன்றீங்க. அது நிறைய பேருக்கு இந்த ஆர்வம் ஜூம்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் இருக்குது சார். அது வந்து வரவேற்கக்கூடிய விஷயம். ஆனா அதுக்கு என்ன செய்யறது, என்ன செஞ்சுங்கன்னு தான் ஒரு கேள்வி. எவ்வளவு நெருக்கடியில் சாருக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும். மேடமுக்கு நேற்று கூட மேடம் கிட்ட ஃபோன் பண்ணி பேசுனாங்க. ஆனா நிறைய ஒரு சூழ்நிலைகள் வந்து ரொம்ப கடுமையான சூழ்நிலை தான் இருக்கிறோம். ஆனா அவ்வளவு சூழ்நிலை மேல கூட நேற்று போயிட்டு 5:15 போய் 6:30 மணிக்குள்ள 10,800 ரூபாய் ஆர்டர் போட்டு காசு வாங்கிட்டு வந்தோம். அவ்வளோ ஜஸ்ட் 1 hour கூட கிடையாது. இங்கன்னு போறது வர்றது டிராவலோட சேர்த்தனா அங்க ஒரு அதிகபட்சமா 35 நிமிஷம் ஸ்பாட்ல இருந்திருப்பேன். அந்த 35 நிமிஷத்துல நேற்று இன்னைக்கு என்னமே நடக்கவே இல்லையே, ஒரு 100 PV கூட பண்ணவே இல்லைன்னு மதியத்தில் அந்த ஈவினிங் வரையும் அந்த வழி. இன்னைக்கு இப்ப காலையில வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். மாடை வந்து பால் கறந்துட்டு இருக்கிறோம். இப்ப சாணி அள்ளிட்டு தான் இருக்கிறேன். சாணி அள்ளிட்டு மாடெல்லாம் பிடிச்சி கட்டிட்டு அதே வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு வாரத்துல முதல் நாள், இன்னைக்கு நம்ம எவ்வளவு PV பண்றோம், இன்னைக்கு என்னுடைய கோல் என்ன, இன்னைக்கு யாரை போய் சந்திக்கிறோம், இன்னைக்கு சந்திக்கிறவங்க யாரா இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போனா எதை பத்தி பேசணும், அக்ரியா, ஓம்காரா, ஹெல்த்துக்காரா, இன்னைக்கு 100 PV நடக்கணுமே, இந்த 100 PVக்கு உண்டான விஷயம் என்ன,
அதுக்கு யாரை பார்க்கணும், எத்தனை பேரை பார்க்கணும், என்ன ப்ராடக்ட் அவங்க கிட்ட சஜஷன் பண்ணணும் அன்றது எண்ணங்கள் நம்ம மனசுல ஓடிக்கணும். அதுதான் அந்த மேடம் முன்ன சொன்னாங்க. உங்க மனசுல என்ன நீங்க கண் முன்னாடி காட்சிப்படுத்துறீங்களோ அது உங்களை வந்து சேரும் அப்படின்னாங்க. சும்மா ஜூம்ல வாயில வந்து நீங்க போய் சூப்பரா பண்ணிடலாம் சார், நீங்க சொன்னது சூப்பரா இருக்கு சார், நான் கிளம்பிடுறேன் சார் அப்படின்னா எங்க கிளம்புறீங்க, எங்கேக்கு போறீங்க, என்ன இடத்த போய் சேர்றீங்க? சரி போய் சேர்ந்துட்டோம், சேர்ந்துட்டு பின்னாடி ஸ்டேஜ் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு பேசினா அப்படி இல்லை. அது 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 பேச்சு கிடையாது. அது வந்து உங்களை பிசினஸ்ல உங்களை பெருசா வளர வைக்காது. டெய்லியும் போய் சந்திக்கிறதுனால பிசினஸ் வளர்ந்துருமானா சத்தியமா வளராது சார். ஆனா தினமும் நீ சந்திக்கிற விஷயம் எப்படி இருக்கணும்ன்றது ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரிதான் உங்க மனசுல எவ்வளவு வைராகியத்தோடு, உங்க வார்த்தையில எவ்வளவு ஒரு வீரியத்தோடு, எவ்வளவு ஒரு கம்பீரத்தோடு கிளம்புறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க அதை எஃபோர்ட்டை 100% மாத்துறீங்களோ அப்பதான் இது நடக்கும். இல்லைன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. அதுக்கு மேல அப்ளைனர் கண்டிப்பா உங்க கூட இருக்கணும். அப்ளைனருடைய சப்போர்ட், அப்ளைனருடைய கைட்னன்ஸ், அப்ளைனருடைய ஃபோர்ஸ், அவருடைய உங்களுக்கு ஹெல்ப், அவங்களுடைய உங்களுக்கு சப்போர்ட் கூட அவர் கூட தகுந்து பயணம் பண்ணக்கூடியது. இது எல்லாமே இழந்தால் கண்டிப்பா டீம் டிஸ்கனெக்ட் ஆயிடும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ரூபன் சாரோட யாரு தொடர்ந்து இருக்கிறாங்கன்னா விக்டோரியா மேடம் 6 மாசம் வருஷத்துலயே சரி சார்ன்னு சொல்லிட்டு ஈகோல வெளியே வந்திருக்கிறோம். 10-12 வருஷமா விக்டோரியா மேடமும் ரூபன் சாரும் 10-12 வருஷமா ஒரு லேடிஸ் ஒரு ஜென்ஸ் ஃபேமிலி, அவங்க ஃபேமிலியில அவங்க இருக்காங்க, இவங்க இருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே வந்ததே இல்லையா, இல்ல சண்டையே வரலையா? இவங்க மட்டும் ஏன் ஒன்னாவே இருக்கிறாங்க? மேடம் பேச்ச சார் கேட்கிறாரு, சார் பேச்ச மேடம் கேட்கறாங்க. ஏன்னா அவங்க தொழிலை புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த பிசினஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்க. சண்டை போட்டா டிவி நடக்கிறதில்ல, பிசினஸ் நடக்கிறதில்ல, நாம தான் நஷ்டப்படுவோம், நாம தான் கஷ்டப்படுவோம்னு அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க, இவங்களும் இவங்களே அவரு விடுறதில்ல, அவங்களையும் இவங்க விடுறதில்ல. எது நடந்தாலும் உடனே அவங்களுக்குள்ள இருக்கிற மன உளைச்சலையோ அந்த குமரலையோ அந்த அவங்களுக்குள்ளார பேசி உடனே இல்ல மேம் இப்படி பண்ணுங்க மேடம், இப்படி செய்யுங்க மேடம், இல்ல சார் இதுதான் சார்ன்னா அவங்களும் பேசிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய விஷயங்கள் அவர் உடனே கோவிப்பாரு. ஏன் சார் உங்களுக்கு எதுக்கு இந்த கோவம் வந்துச்சுன்னு கேக்குறாங்க. இல்ல மேடம் நீங்க இப்படி பண்ணீங்க, எனக்கு ஏத்துக்கல, என் மனசு ஏத்துக்கல, எனக்கு பிடிக்கல. இல்ல சார் இப்படிதான் சார், இது இந்த இடத்துல என்ன சார் நான் பண்ண முடியும், சரிம்மா இப்படி செய் அப்படின்றாரு. இது என் முன்னாடியே சொல்லியிருக்காரு. இது தாய்லாந்திலே நடந்தது, கோவால நடந்தது. ஜஸ்ட் அந்த 1 hour, அடுத்த நிமிஷம் பார்த்தா அவர் சிரிச்ச முகத்தோட இருந்திருக்கிறார். அப்ப அந்த விஷயத்தையும் அவர்கிட்ட நான் கத்துக்கணும். இது இவர்கிட்ட எடுத்துக்கணும் விஷயம். வெஸ்டீஜ் மீறி ஒருத்தர்கிட்ட நட்போடு பழகிறதுக்கு எடுத்துக்கணும் கூடிய விஷயம். இது மாதிரி நிறைய எல்லாமே டெய்லி ஒன்னொன்னு எடுத்துனே தான் சார் இருக்கிறோம். நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிறேன் பேசுறதுக்குன்னா, ஆனா எனக்கு மனசுக்குள்ள எல்லாரு மேலயும் ஆதங்கம், எல்லாரு மேலயும் ஒரு பரிதாபம், எல்லாரு மேலயும் கோபம். ஏன்னா எல்லாரும் செஞ்சுறாங்க, எல்லாரும் எடுத்துக்கிறாங்க, என்னமே செய்ய மாட்டேன்றாங்களே. செஞ்சாங்களா செய்யலன்னா அவங்கவுங்க அப்ளைனர்களுக்கு தான் தெரியும். அதனால செய்யணும்ன்றது ஒரு விஷயம் இருக்கு சார். செய்யணும்னு சொன்னா நீங்க சாதிக்கணும். சாதிக்கணும்னு சொன்னா நீங்க சரியா வெஸ்டீஜ டெய்லியும் பார்க்கணும். டெய்லி கூட வேணாம் சார், இன்னைக்கு 2 நாள் ஃப்ரீயா விடுங்க சார். 2 நாள் உங்க வீட்டு ஃபேமிலியை பாருங்க, உங்க பிரச்சனையை பாருங்க, உங்க வேலையை பாருங்க. 3ஆவது நாள் என்ன செய்யறோம், அந்த முடிவு எடுத்தா அந்த முடிவுல இன்னைக்கு முழுசா என்ன பண்ணும், அவ்வளவுதான் சார் கேள்வி. நாம இதை எனக்கு நேரம் கிடைக்கும் போது நான் வெஸ்டீஜ் பண்றேன். நான் எப்போ போகணும்னு நினைக்கிறேன் அப்ப போயிட்டு நான் பார்த்துட்டு முடிச்சுட்டு வந்துடுறேன். அது எல்லாரும் செய்ய முடியாது. எல்லாரும் எம்ஆர்ஐ செய்யுங்க, ரூபன் சார் செய்ய மாதிரி யாரும் வெஸ்டீஜ்ல வந்து கண்டிஷன் போட்டோ அடிமைத்தனமாவோ இல்ல வந்து அவங்களுக்கு கட்டுப்பட்டோ யாரும் இருக்காது. அவங்க ஃப்ரீடமா இருங்க. ஆனா வெஸ்டீஜ் ஃப்ரீடமா ஃப்ரீ டாக்கா பேசணும். உங்களுக்குள்ள வெஸ்டீஜ் இருக்கணும் சார். நீங்க வெஸ்டீஜ்ல எல்லாம் இருக்கிறதெல்லாம் வேஸ்ட். யார் நானா இருந்தேன், நான் அந்த வார்த்தை அடிக்கடி சேர்ந்த புதுசுலயே சொன்னேன் நான் ரூபன் சார் கிட்ட. வெஸ்டீஜ் எனக்குள்ள போற வரையும் நான் அப்படிதான் சார் இருப்பேன். எனக்குள்ள போன பின்னாடி வெஸ்டீஜ் எனக்குள்ள இருந்துச்சுன்னா அது வேற மாதிரி இருக்கும். இன்னைக்கு அது எனக்குள்ள இருக்கு, அதனால நான் போறது சாதாரணமா ஒரு விஷயம். அதெல்லாம் வேற மாதிரி போயிட்டு இருக்கோன்னு வச்சுக்காங்க. அது எப்படி பிவி நடக்கிறதுலன்றதுக்கு எனக்கு அந்த வார்த்தையே இடமே இல்லை. அந்த வார்த்தைக்கு எனக்கு அது அர்த்தம் தெரியலன்ற மாதிரி அது எனக்கு அது தெரியவே இல்லை. போனா நடக்கிறதுலன்னு சொல்றதுன்றதுக்கு வார்த்தையே கிடையாது, அதுக்கு இடமே கிடையாது, அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. ஆனா அது எல்லாருக்கும் நடக்கணும்னு தான் ஆண்டவனை நானும் பிரார்த்திக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் நம்ம ஒரு குடும்பமா இருக்கிறோம், எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறோம். போனா அங்கங்க எல்லாருமே இப்ப எந்த மீட்டிங்ல போனாலும் எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் அவ்வளவு சந்தோஷமா பேசிக்கிறோம். இது உறவுல கூட நடக்கிறது இல்லை, வெஸ்டீஜ்ல மட்டும்தான் நடக்குது.
அதனால செய்யுங்க சார். ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்கள். தேங்க்யூ சார். ரூபன் சார், தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். கோவிந்தராஜ் சார். சார் குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நீங்க ஃபீட்பேக் சூப்பரா இருந்தீங்க, அருமையா சொன்னீங்க. ஒரு சின்ன டவுட் கேட்கலாங்களா சார்? சார் சொல்லுங்க சார். சார், நான் என்னோட வேலையெல்லாம் பார்த்து 2 மணி நேரம் நான் போய் பார்த்து டவுன்லைன் சந்திச்சு நான் ஒரு 100 PV எடுத்துன்னு சொன்னீங்களா சார்? அது புது 300 நபர்களா PV சார். இல்ல 300 PV. சார், நீ அது புது நபர்களா இல்ல அறிமுகப்படுத்தின நபர்களா, பழக்கமானவங்களா, இதை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட பேசுனீங்களா இல்ல எப்படி புது நபர்கள் பேசுனீங்களா சார்? இல்ல சார், புது நபர்கள் தான் சார். புது நபரு. ஒரு ஒரு தோட்டம். அந்த தோட்டத்துல அது போயிட்டு, அதாவது இப்போ என்னன்னா, இப்போ அது எப்படி சொல்றது, இப்போ நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு திருப்பூர்ல உங்களுக்கு தெரியும், உங்ககிட்ட தெரியுன்றவரை உங்ககிட்ட உங்க மூலியமா நான் வரேன்னா, ஆனா உங்களை ஒருத்தர் அந்த இடத்துல வலிமைப்படுத்தணும், உங்களை ஒருத்தர் கிளியர் பண்ணணும், உங்களுக்கு தேவையானதை கொடுத்து ஒருத்தர் ஒரு ஒரு 10 ஒரு 5 PV நம்ம சுருக்கமா சொல்லணும்னா, வெஸ்டேஜ்ல ஒரு சோப்போ இல்ல ஒரு கானா பேஸ்டோ இல்ல ஒரு ஷாம்போ இல்ல ஒரு பாத்திரம் லிக்யூடோ, ஏதாவது ஒண்ணு, எனியார் ஒண்ணு, ஒரு 5 PV 6 PV 7 PV 3 PVக்குள்ள இருக்கலாம். இவ்வளவுதான். அது ஒண்ணுதான் கவரும். அந்த ஒண்ணு விஷயத்த கொடுத்து அந்த இடத்துல இது பண்ணிட்டு அந்த விஷயத்த நீங்க ஹோம் கேரா இருந்தா அப்படி பேசலாம். அக்ரியா இருந்தா 82 ஒரு சாம்பிள் போதும் சார். 82 வெறும் 100 ml சாம்பிள் வச்சு, அந்த சாம்பிளை வச்சு ஒரே ஒரு சாம்பிளை வச்சு ஒரு கேன் 5 லிட்டர் கேனை கொடுத்துருக்குறோம். அது எப்படி சாத்தியப்பட்டுச்சு? அப்ப எப்படி உங்களுக்கு டெமோ காட்டுறேன்றீங்க? நாம போய் டெமோ வந்து நீங்க இது போய் அது போய் எல்லாம் டெமோ சார், இந்த நேரத்துல எல்லாம் ஆராய்ச்சி நாம தான் பண்றோம்னு சொல்லி நினைச்சோம். நம்ம தான் புத்திசாலிங்க அப்படின்னு போய் நம்ம வெஸ்டேஜ்காரர் லீடர்ஸுங்கெல்லாம் நானும் போய் அவங்க கிட்ட பார்ட்டி கிட்ட கஸ்டமர் கிட்ட கொடுக்குறோம். நம்மளை விட விவசாயிங்க வந்து ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்காங்க சார். அவங்க கிட்ட இருக்கிற டேலண்ட், அவங்க இப்போ யூஸ் பண்ணக்கூடிய பயோவோ கெமிக்கலோ ஆர்கானிக்கோ ஃபெர்டிலைசருங்களோ இல்ல இயற்கை உரம் தயாரிக்கிற விஷயத்திலயோ அவங்க கிட்ட இருக்கிற நாலேஜ் வெஸ்டேஜ்ல எந்த லீடர் கிட்டையும் கிடையாது, என்ன உள்பட நான் சொல்றேன். அவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க, அவ்வளவு பாயிண்டா இந்த விதைக்கு இந்த விளைச்சலுக்கு இதை கொடுத்தா சரியா இருக்கும், இப்படி ஈல்டு வரும் அப்படிங்கறத அவங்க நிரூபணமா நிரூபிக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் எப்படி நீ வந்து இது வந்து சூப்பரா இருக்குது, வேறுகமா டெத்தா போயிடுது, பூ காய்க்குது, கனி சூப்பரா வருது, ஃப்ரெஷ்ஷா இருக்குது, பிரைட்டா இருக்குது, வெயிட் வருது, அவுட்டன் வருது, இது எல்லாம் சொல்றதுக்கு வாய் வார்த்தை இருக்குது. அவன் நம்மளை எல்லாம் கேட்டுக்கிட்டு இதெல்லாம் நான் பார்த்துட்டேன் சார். அப்ப அந்த இடத்துல எப்படி ப்ராடக்ட் மூவ் பண்றது, இதெல்லாம் பார்த்துட்டேன். இதெல்லாம் நான் ஆரம்பத்திலே கொடுத்துட்டேன் சார். நான் வந்து 20 வருஷமா 25 வருஷமா இதைதான் செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். எஸ்டிஜி இல்ல, வேற ப்ராடக்ட். அப்போ எப்படி நம்ம ப்ராடக்ட் அவங்ககிட்ட மூவ் பண்றது? அங்க அந்த கஷ்டத்துல கொஸ்டின் மார்க் வருது இல்ல. அப்ப அவங்ககிட்ட நீ ப்ராடக்ட கொடுக்கணும், அதுதான் லீடர்னுடையது. அப்ப நீங்க கேட்ட கேள்வி, புது கஸ்டமரை பாத்தீங்களா இல்ல பழைய ஆளுங்கிட்டே மூவ் பண்ணீங்களான்னு. புது கஸ்டமர் தான் பார்த்தேன். புது கஸ்டமர் கிட்ட பார்க்கும்போது நான் சொன்ன விஷயங்கள் அந்த மாதிரி, எவ்வளவு கணக்கீடு, எவ்வளவு உரங்கள் கொடுத்துருக்கிறீங்க, எவ்வளவு அளவீடு கொடுத்துருக்கிறீங்க, எவ்வளவு பணங்கள் இதுக்காக செலவு பண்ணிருக்கிறீங்க, இந்த பண்ண செலவுல இதனுடைய விளைச்சல் இப்படி இருக்குது, வேற தோட்டத்துல கொடுத்தனுடைய ரிசல்ட் இப்படி இருக்குது, இதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இதுல இருக்கு, இந்த கண்டென்ட், இந்த ரா மெட்டீரியல், இந்த ப்ராடக்ட்ல இந்த அளவுக்கு உள்ளர கொடுத்துருக்குறாங்க, இது கொடுத்ததனுடைய விளைவு இன்னைக்கு நம்ம நாட்டுல இவ்வளவு விலை, நம்ம ஏரியாவுல இவ்வளவு விளைச்சல கொடுத்துருக்குறோம், இதனுடைய தாக்கம் இத்தனை வருஷமா இவ்வளவு மூவ் ஆயிட்டு இருக்குது, பக்கத்துல இருக்கிற நம்ம ஊர்ல வாங்கக்கூடிய இந்த உரத்தினுடைய விலைகள், அளவீடு, பணத்தினுடைய அளவீடு 10 லட்சம் போயிட்டு இருக்குது. 10 லட்சம் உரம் வந்து எப்படி விற்கும்? சரியில்லாத ஒரு டீ கடையில 10 லிட்டர் பால் போதுன்னா அந்த டீ கடை நல்லா இல்லைன்னா எப்படி சார் அந்த டீ கடையில 10 லிட்டர் பசும்பால வந்து விற்க முடியும்? ஆமா, இது அவங்க தண்ணி கலக்குறாங்க, கலந்துதான் டீ போடுறாங்க. ஒரு 10 லிட்டர் பால் ஓடுதுன்னா கண்டிப்பா உனக்கு 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு இன்கம் இருக்குது சாதாரணமா. வில்லேஜ்ல, டவுன்ல இன்னும் நிறைய லாபம் இருக்கு ஆச்சுங்களா. ஆனா அப்ப சரியில்லாத பொருள் எப்படி அந்த இடத்துல டீ கடையில வியாபாரம் ஆகும்? அந்த மாதிரி வெஸ்டேஜ்ல நம்ம கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் நம்ம ஸ்டாக் பாயிண்ட்ல நம்ம பக்கம் இருக்கிற ஓடுதுன்னா அப்ப அதை வாங்குறவன் அப்ப பைத்தியக்காரனா இல்லையே? அந்த கொஸ்டின் அந்த மாதிரி கேட்க கூடாது அவங்க கிட்ட. ஆனா இந்த மாதிரி போயிட்டு இருக்குதுன்னு சொல்லக்கூடிய வார்த்தையில இருக்கு சார், நம்ம பேசக்கூடிய வார்த்தையில இருக்கு சார். நம்ம என்ன மாதிரி மூவ் பண்றோம், எப்படி அவங்களை அப்ரோச் பண்றோம், எப்படி டீலிங் பண்றோம், என்ன மாதிரி அவங்க கிட்ட ரிலேஷன்ஷிப் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கறதுல தான் சார். நாம எல்லாம் நம்ம கிட்ட தான் சார், நம்ம எப்படி பேசுறோன்றதை வச்சுதான் சார் அங்க பார்ட்டி கிட்ட, விவசாய கிட்ட. இன்னைக்கு விவசாயத்துல நம்ம எடுத்துருக்கிறேன் ஆச்சுங்களா, ஒரே நாள்ல முன்னாடி போயிட்டு 50,000 சார், 48,860 ரூபாய்க்கு பில் போட்டு எடுத்துட்டு வந்து வரும்.
ப்ராடக்ட் எப்படி போய் சேர்றதுக்கு 11 மணி 12 மணி ஆயிடுது. இங்க இருந்து 65 70 கிலோமீட்டர். திருப்பம் நைட்டு அங்க மணி 9:30 மணி 9 மணிக்கு திறந்தோம்னா வீட்டுக்கு 12 மணிக்கு வரும். 12 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 9 ஒரு 8 மணிக்கு தான், அவ்வளவுதான். அதிகபட்சமா 7:30. அதுக்கு மேல விவசாயிகள் வீட்டுல இருக்கிறோம், வீட்டுக்கு வந்துருவாங்க. அதுக்கு மேல பார்க்க டைமுக்குள்ளார எப்படி 50,000 ரூபாய் பிசினஸ் எப்படி எடுக்க முடிஞ்சுச்சு? சந்திச்சவங்க அத்தனை பேரும் நியூ கஸ்டமர் ஆச்சு. ஒருத்தர் கூட பழசு கிடையாது. எல்லாருமே புது ஏரியாவாச்சு. புது ஏரியாவில் எப்படி ப்ராடக்ட் மூவ் ஆச்சு, எப்படி அவங்க வாங்குறதுக்கு தயாரானாங்க. அப்ப நீங்க என்ன கொடுத்தீங்க, என்ன இதை காட்டினீங்க, என்ன மை விதை பண்ணீங்களா இல்ல மாயம் பண்ணீங்களா? எப்படி பேசுனீங்க? பேச்சுல தானே சார் இருக்கு. பேச்சு தானே சார் மூலதனம். ராஜன் சார் எத்தனை லட்சம் அவர் அம்பாசிடர் போட்டாங்க? அவர் என்ன வெஸ்டீஜனுடைய பொருள்ல இது 100%ல 10-25% அவரா விற்கிறாரு? இல்ல அவர் தான் மாசத்துக்கு அவர் 117 பிவி பில்ல காட்டினே இருக்கிறாரு. அப்புறம் வேற பொருள் வேற காசு அதெல்லாம் அவரா வாங்குறாரு, அவரா சேல் பண்ணி நிற்கிறாரு. அவர் பேசுற விதத்தை வச்சுதான் சார் பல ஆயிரம் பேர் இன்னைக்கு அவர் பின்னாடி வந்திருக்கிறாங்க, இருக்கிறாங்க, உருவானாங்க, சம்பாதிச்சாங்க. அப்ப நம்ம பேசவே ஆரம்பிக்கல. பேசுறதுக்கு முத கத்துக்கணும் சார். அதுக்கு ஒழுக்கம் கண்டிப்பா வேணும். ஒழுக்கம் இருந்தால் மட்டுமே தொழில் நம்ம கிட்ட நிற்கும். நேர்மை இருந்தால் மட்டுமே லீடர்ஸுங்க நம்ம கிட்ட இருப்பாங்க. பார்ட்னருங்க நம்மளோட பயணம் பண்ணுவாங்க. நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணணும்னா நாம சரியா இல்லைன்னா, நம்ம ரிலேஷன்ஷிப் கரெக்டா இல்லைன்னா, நாம சரியில்லைன்னா நம்ம மனைவியே நம்மளோட இருக்கிறது இல்லை சார். நம்ம பெற்ற குழந்தைங்களே நம்மளோட பேசுறது இல்லை சார். அதுக்கப்புறம் டவுன் லைன்ல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க. அப்புறம் நீங்க போய் பேசக்கூடிய இடத்துல உங்களுடைய பார்வைகளும், உங்களுடைய ட்ரெஸ் கோடும், உங்களுடைய நடவடிக்கையும், உங்களுடைய அப்ரோச்சும் சரியா இல்லைன்னா எப்படி ப்ராடக்ட் வாங்குவாங்கன்னு நீங்க எல்லாரும் கேட்குறீங்க. எனக்கு அது புரியல. இத கடைப்பிடிங்க. 100 நான் வந்துதான் செஞ்சுட்டேன்றதுனால உங்ககிட்ட நான் சொல்லல சார். தயவு செஞ்சு நான் ஒரு சில விஷயங்கள் நான் யாரா இருந்தாலும் அது நான் கடுமையா தான் சொல்லுவேன். அது எனக்கு 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 தெரிஞ்ச விஷயங்கள். நான் பார்ட்டி கிட்ட பேசுறது கூட இப்படி எடுக்கும்னு சொல்லிட்டு சில வார்த்தைகள் கடுமையா பேசுவேன். என்னோட பயணம் பண்ண லீடருங்களுக்கு கூட இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். நான் அப்படிதான் பேசுவேன். ஆனா அந்த பேசுறதுல உண்மையே இருக்கும். நான் உண்மையை பேசுறதுனாலதான் சார் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் நான். இது கிடைக்கலன்னா இப்படி கொடுங்க, இல்லைன்னா என்கிட்ட சொல்லுங்க, அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் என்ன நீங்க கொடுங்க சார், நான் ஏத்துட்டு போறேன். விளைச்சலுக்கு விலை அதுக்கு நீங்க விலையை கொடுத்து பணத்தை பொருளை நம்பிக்கையோட வாங்குறீங்க. அதுல ரிசல்ட் வரலன்னா கேள்வி கேளுங்க, என்ன நிக்க வச்சு கேளுங்க சார். அது சொல்றதுக்கு எவ்வளவு பேருக்கு தைரியம் இருக்கு, எவ்வளவு பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அந்த ப்ராடக்ட்ல என்ன பண்ணா, என்ன ஸ்டேஜ்ல கொடுத்தா, எதுக்கு எவ்வளவு கொடுத்தா, அளவீடும், அந்த பருவநிலையும் அந்த டைமிங்கும் இதையெல்லாம் மேனேஜ் பண்ணலன்னா வெஸ்டேஜ்ல அக்ரி பண்ண முடியாது. அக்ரி நல்லா போயிட்டு இருக்குதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. செய்யறவங்களுக்கு தான் நல்லா போயிட்டு இருக்குது. நான் அக்ரிலே தான் முடிச்சிருக்கிறேன். முழுக்க ஒரு சோப்பு, ஒரே ஒரு பேஸ்ட், ஒரு சோப்பு கூட போடாம, நாளைக்கு காலையில உங்களுக்கு எல்லாம் கொடுப்பேன். நான் ஒரு சோப்பு ஒரு பேஸ்ட் கூட பில்லு போடாம ஒருத்தர் லெவலுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அதுக்கு ஆதாரத்தோட எடுத்து உங்களுக்கு பின்னாடி கொடுக்க போறேன். அப்புறம் எப்படி நாம பண்ண முடியும்? 100 பிவிக்கு 50 பிவிக்கு கஷ்டப்படுறோம். 300 பிவி சார் சொல்லினே இருக்கிறாங்க. இஷ்டப்பட்டவங்க செய்யுங்க, செஞ்சா இப்படி வந்துடும், செஞ்சிடும். 10 பேர் செஞ்சா 3000 பிவி. இப்போ 10 பேர் ஒரே வாரத்துல பண்ணிட்டுமே. 10 பேரை 300 பிவி, 320 பிவி, 330 பிவி, 335 பிவி வரையும் ஒருத்தரே பண்ண வச்சுட்டுமே. ஒருத்தரே பண்ணலையே, 10 பேரை பண்ணினுக்கிறோமே. மாசம் 15-20 தானே ஆகுது. 10 நாள் எப்படி பண்ண முடியும்? ஒருத்தர் பண்றதுக்கே வலிக்குது சார். நானே பண்ணல சார். தேவையா உங்களுக்கு பண்ணும். எனக்கு சாப்பாடு எனக்கு 2 இட்லி தான் சார். அவருக்கு 4 இட்லி தேவைப்படுச்சு. 4 இட்லி சாப்பிட்டுக்கினார். சாப்பிட்றதுனால வாங்கிக்கினார், அவ்வளவுதான். எனக்கு 2 இட்லி தான் சார் தேவைப்படும். 100 பிவிக்கு தான் எனக்கு ப்ராடக்ட் ஓகேன்னு வீட்டுக்கு. அவனுக்கு 10,000 ரூபாய்க்கு தேவை, வாங்கிட்டான். அது வாங்குறதுக்கு நீ சிஸ்டத்தை சொல்லணும், பிளானிங்கை சொல்லணும், அதுல கிடைக்கக்கூடிய இன்கம் சொல்லணும், அது கொடுக்கக்கூடிய ரிசல்ட்டை சொல்லணும். அதுக்கு நீ ஃபாலோ பண்ணணும். இது எவ்வளவு பேர் செய்யறாங்கன்றதான் கேள்வி. அதனால நீங்க சொன்ன விஷயங்கள், என்ன கேட்ட கேள்வி ரொம்ப நியாயமானது. நான் பார்த்தது புது ஆளுதான். புது ஆளுகிட்ட நான் பேசினதுதான். நேரம் ஆகி போச்சு சார். டைம் முடிஞ்சு போச்சு. இருட்டு கட்டிட்டு வருது. ரிசல்ட் இதுக்கு ஓகே. நான் பொறுப்பு. பொருள் வாங்குறதுக்கு நீங்க தயாரா? வரலன்னா கேள்வி கேளுங்க. இதை கொடுத்தா இப்படி வரும், இதுக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன்.
இவ்வளவு பேர் கொடுத்து இவ்வளவு ரிசல்ட் எடுத்துனுக்கிறேன் சார். சார் தெரியாம உங்ககிட்ட நான் வரல, தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கிறேன். இதை இன்னும் ஒரு மடங்கு உங்களுக்கு அதிகப்படுத்தி தரேன், விளைச்சல் அதிகப்படுத்தி தரேன். இதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன். இந்த ஒரு டைம் என்ன வார்த்தையை நம்பி நீங்க கரெக்டான பருவத்துல சரியான நேரத்துல என்ன அணுகி இருக்கிறீங்க. சரியான நேரத்துல நான் உங்க இடத்துக்கு வந்திருக்கிறேன். இது உங்களுக்கு ஒரு நல்ல நேரம். இதுக்கு கூட சப்போர்ட் நான் பண்றேன். அவ்வளவுதான் நான் பேசுனது. சரி சார், இதுக்கு எவ்வளவு பில் ஆகும்? ஆகும் சார். ஒரு கால்குலேஷன் போட்டு இது இதெல்லாம் சார் உங்களுக்காக ஒரு 1000 2000 ரூபாய் இது முன்ன பின்ன இருக்கும். பட் ஆனா இருந்தாலே ரிசல்ட் கரெக்டா இருக்கும். ஒரு 2000 1500 ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் பில் போடுறேன். பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் திருப்தியா கொடுக்கணுன்றது ஆசை. அவ்வளவுதான் சொன்னேன். சரி சார், ஓகே, நாளைக்கு கொடுத்துருங்க சார் ஈவினிங். அவ்வளவுதான் முடிஞ்சது. இதை பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒரு டீ அவங்க கிட்டே குடிச்சாச்சு, ஒரு சேர்ல 10 நிமிஷம் அவங்க கிட்டே ஷேர் பண்ணாச்சு. அவ்வளவுதான். எப்படி 10,860 ரூபாய்க்கு பில் எடுக்க முடியும் ஒரு அரை மணி நேரத்துல? அது வாய்ப்பே கிடையாது. ஆனா நடக்குது. அது உங்களையும் நடக்குது. நான் மட்டுமே டான் எல்லாம் சொல்லல. நான் நிறைய லீடர்ஸுங்க, நிறைய ஜாம்பவானுங்க எல்லாம் பயணம் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. ஆனா அதை வந்து மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி அந்த டீம்ல இருக்கிறவங்கள வழி நடத்துங்க. என் கேள்வி அதுதான். நம்ம செய்யறதில்ல சார், நம்ம டவுன்ல இருக்கிறவங்களும் சம்பாதிக்க வைக்கணும் சார். நாம சம்பாதிக்கிறதெல்லாம் பேச்சு கிடையாது, பெருமை கிடையாது, பேர் கிடையாது சார். நம்ம கூட நம்மளை நம்பி வந்தவன யார் சம்பாதிக்க வைக்கிறானோ அவன் தான் சார் உண்மையான லீடர். என்ன பொறுத்தவரையும் நான் அதுதான் சொல்லலாம். நான் சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன்னு சொன்னாவே முடிஞ்சு போச்சு, டீம் காலி. அதிகபட்சம் 6 மாசம், அதிகபட்சம் 6 மாசம், அவ்வளவுதான். அதுக்கு பின்னாடி ஒருத்தனும் உன்னை நம்பி வர்றதுக்கு தயாராகவும் இல்லை, உன் பின்னாடி வர்றதுக்கு தயாராகவும் இல்லை. இது யார் செஞ்சாலும் சரி சார். அது ரூபன் சார் செஞ்சா கூட அவருக்கும் அதேதான் சார். தன்னை கீழே நம்பி வந்தவங்க நம்ம பின்னாடி 10 பேருக்கு நம்ம வீட்லயும் நம்ம ஃபேமிலியும் நம்ம பின்னாடி இருக்கிறாங்கன்னா நீ சரியா நடந்துகிட்டாதான், நீ சரியான பாதையில போனாதான். பிள்ளைங்களுக்கு தேவையானது பிள்ளைங்களுக்கு செய்யணும், வீட்டு மனைவிக்கு தேவையான மனைவிக்கு செய்யணும், பெத்தவங்க தேவையானது பெத்தவங்க செய்யணும். அப்பதான் சார் ஒன்னு அரவணைக்கிறாங்க, உன்னோட பேசுறாங்க. அப்ப இதெல்லாம் நடக்கும்போது நீ பெத்த உறவுலயே ரத்த உறவுலயே இதெல்லாம் நடக்கும்போது மத்தவங்க உறவுல எப்படி சார் என்னோட பயணம் பண்ணல, என்னோட வரல, என்னோட பேசல, என்ன அந்த பார்ட்னர் செட் ஆகல, இல்ல நான் அவரை விட்டுட்டே நான் செய்யறேன், நீங்க வேற விட்டு செஞ்செல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது சார். அப்ளைனர் இல்லாத பண்ண முடியாது. அப்ளைனர் இல்லாத பண்ணனா பல லட்சங்கள் பல ஆயிரங்களை நீங்க செலவு பண்ணணும். பல வருடம் பல மாசம் என்றதெல்லாம் கணக்குல, வருடம் கணக்குல நீங்க நேரத்தை கொடுக்கணும். கண்டிப்பா சாதிக்க முடியும். நான் அதுக்கும் வந்து முடியாதுன்னு அந்த உத்தரவாதம் கொடுக்க. நானெல்லாம் இல்லாமலே இந்த இடத்துல செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆனா நான் பல ஆயிரங்கள் லட்சங்களே நான் செலவு பண்ணியிருக்கேன். எவ்வளவு சார் அப்படி செலவாகுதா? ஆமா, டெய்லி 300 ரூபாய் 200 ரூபாய் பெட்ரோல் 200 ரூபாய் செலவு போட்டு பாருங்க மாசத்துக்கு எவ்வளவு ஆகுதுன்னு. அப்போ ஒரு நிறுவனத்துல எவ்வளவு நம்ம அமௌண்ட் வாங்குறோம், என்ன ரேஞ்சில் இருக்கணும், என்ன நம்ம சில்வரா கோல்டா இல்ல நம்ம 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 டைரக்டரா, அதுல எவ்வளவு அமௌண்ட் வரும்னு பாருங்க. அப்ப இதெல்லாம் பார்த்துட்டா குடும்பத்துக்கு என்ன செலவு பண்ணுவீங்க? அப்ப எப்படி கொடுக்க முடியும்? ஆனா அதெல்லாம் செஞ்சதுனாலதான் பின்னாடி 2 பேர் 4 பேர் ஒருத்தன் நிற்பான். அவன் மூலியமா தான் அப்ப எடுக்க முடியும். அவனையும் நீ சம்பாதிக்க வச்சாதான் உனக்கு சம்பாரணை. நீ 2 மாசம் அவனை வச்சு சம்பாரிச்சிக்கணும், 3வது மாசம் அவன் உனக்கு அந்த விஷயத்த தெரிஞ்சு அதுக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இதுதான் சார் எனக்கு தெரிஞ்ச உண்மை. தயவு செஞ்சு நான் இப்ப சொல்லியிருக்கிறதே பேசியிருக்கிறதே என்னுடைய அதாவது கொடுத்த நேரத்தன்றதை விட நான் சொல்ல வந்த விஷயத்த விட அதிகமா உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது எனக்கு எஸ்டிஜில எல்லாரும் நீங்க பயணம் பண்றீங்க. எஸ்டிஜேவே நிறைய லீடர்ஸுங்க, லேடிஸுங்க பாவம் வந்து நிறைய உயிரை கொடுத்து நிறைய தியாகம் பண்றத வீட்டுல பிள்ளைங்கள வீட்டுக்காரரோட குடும்பத்துல இதெல்லாம் விட்டுட்டு நிறைய பேர் இதுல தியாகம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. பாவம் நிறைய பேர் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதனால நான் சொல்றேன் அந்த பெண்மணிங்களுக்கு, அந்த வீட்டு ஹவுஸ் ஒய்ஃப் அந்த அம்மாவங்களுக்கு சொல்றேன், எல்லாருக்குமே மேடங்களுக்கு செய்யறது ரொம்ப நியாயமானது. நீங்க உங்களுடைய கோரிக்கை உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் கண்டிப்பா நிறைவேறும். வெறித்தனமா செய்றீங்க, நிறைவேறாத போகாது. ஆனா கூட உங்க அப்ளைனரை சேர்த்திக்காங்க, டவுன் பார்ட்னரோட ரொம்ப ரிலேஷன்ஷிப்பா உறவா இருங்க. அது பொருளை விற்கிறதா இருந்தா கூட சரி, 3 மாசம் 6 மாசம் கூட நீங்க பொருளை விற்கிங்க, வேணான்னு எல்லாம் சொல்லல. பொருளை நேரத்துக்கு தகுந்த மாதிரி பொருளை விற்கணும். நேரத்துக்கு தகுந்த மாதிரி பொருளை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து காசு ஆக்கணும். அது வியாபாரம் தான், விற்கிறது தான், தப்பு இல்ல. வித்து கூட செய்யுங்க. அந்த பொருள் எப்படியோ ஒண்ணு அவங்க கிட்ட போனாதான் அடுத்த டைம் இன்னொரு பொருள் கேட்பான். நான் ஒரே ஒரு கானா பேஸ்ட் மட்டும் தான் கம்பல் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். இன்னைக்கு 11 கானா பேஸ்ட் கொடுத்துருக்கிறேன். ஒரே ஊர்ல ஒரே இடத்துல ரிலீஃப் கிரீம் ஒண்ணுதான் சார் கொடுத்தேன். 16 ரிலீஃப் கிரீம் கொடுத்துருக்கிறேன். ரிலீஃப் கிரீமே கிடைக்கல அந்த நேரத்துக்கு, தெரியுதுங்களா? ஒரே ஒண்ணுதான். இதை போட்டு பாருங்க. நல்லா இல்லைன்னா நீங்க பணம் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். பணம் வாங்காம தான் கொடுத்துட்டு வந்தேன். வியாபாரம் தான் அது.
ஆச்சுங்களா? அது வியாபாரம் தான். அது வந்து சேல்ஸ்மேன் தான். ஐ மீன் மேடம் தான் சொல்லுவாங்க. ஐ நாட் சேல்ஸ்மேன், ஐ ஆம் பிசினஸ் மேன் அப்படின்னு சொல்லி மேடம் சொன்னவன் அடிக்கடி அந்த கெத்துல சொல்லுவாங்க. அந்த நேரத்துல நான் வந்து வியாபாரியா தான் போனேனே தவிர நான் ஒரு பிசினஸ் மேனா போல. ஆனா இன்னைக்கு அதுக்கு அவ்வளவு வேல்யூ இருக்கே. கிரீம் நிறைய பேர் பார்க்காம இருக்கோம். ஃபுட் கிரீமை பத்தி யோசிக்காம இருக்கிறாங்களே. ஆனா ஒருத்தர் கால் பாதத்தை அழகுபடுத்தின பின்னாடி அவ்வளவு ஃபுட் கிரீம் ரிமூவ் ஆயினுக்குது. அதுதான் சார் பிசினஸ். இதுக்கு இந்த டெக்னாலஜி வளர்ந்துட்டு தான் சார் இருக்கு. அதை வளர்ந்து நாம வளரணும்னா நாம என்ன பண்ணணும்னு இல்ல. டெக்னாலஜி வளர்ந்து என்ன பண்றது? நாம வளரவே இல்லையே. அதுக்கு நம்ம வளர்றதுக்கு வாய்தான் மூலதனம். நம்மளுடைய ஒழுக்கம், நம்மளுடைய நடவடிக்கை, நம்மளுடைய அடக்கம், நம்மளுடைய பாசம், நம்மளுடைய அந்த மனப்பான்மை, மனப்பக்குவம், இதுதான் சார். இது யார் ஒருத்தர் இதுக்குள்ள இருக்காங்களோ அவங்க கண்டிப்பா இன்னைக்கு எடுத்த உடனே நடக்காது சார். வெஸ்டீஜில் எல்லாம் நான் உடனே இந்த மாசம் சம்பாதிச்சிடுறேன், அந்த மாசம் சம்பாதிச்சிடுறேன், இந்த மாசம் நான் வந்து கிரௌன் ஆயிடுறேன், இல்ல கார் வாங்கிடுறேன், நான் கண்டிப்பா வந்து சுவிட்சர்லாந்து போறேன், தாய்லாந்து போறேன், அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் வார்த்தைக்கு நல்லா இருக்கும், நடைமுறையில கொண்டு வரவே முடியாது. அப்படி கொண்டு வரணும்னா பல லட்சம் முதலீடு போடணும், இல்ல பல பேரை நீங்க நஷ்டப்படுத்தணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுத்தணும். இதெல்லாம் நடந்தாதான் உங்களுக்கு இந்த வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும். ஆனா இதெல்லாம் வாய்ப்பு யாருக்கு கிடைக்குது? உங்க ஒருத்தருக்கு மட்டும்தான். உங்க ஒருத்தருக்கு நீங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக குமரன் படத்துல இவர் சொன்ன மாதிரி, ஜெயம் ரவி சொன்ன மாதிரி, நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காகவே உங்களுக்காகவே 25 வருஷமா என்ன கைக்குள்ள வச்சுக்கினீங்களேப்பா, நான் என்ன வெளி உலகத்துக்கே கொடுக்கல, என் கை வெளியவே இல்லையாப்பா, உங்க கை தானே வெளியா இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அந்த வார்த்தையை நீங்க நினைச்சு பாருங்க. நீங்க வளரணும்ன்றதுக்காக நீங்க பிரான்ச் ஆகணும், நீங்க டைரக்டர் முடிக்கணும், நீங்க ஸ்டார் கோர்ஸ் கப்பல்ல போகணும், இல்ல எனக்கு எல்லோருக்கு வரணுன்றதுக்காகவே 2 லீடருங்கள 2 பேரையோ 3 பேரையோ, அது யாரா என்ன உள்பட நீங்க கீழே கஷ்டப்படுத்தி அவனை தொந்தரவு பண்ணி அவனை வந்து ப்ரெஷ் பண்ணி புஷ்அப் பண்ணி அழுத்தி வெயிட் தூக்க முடியாதவனை தூக்க வச்சு நீங்க 3 மாசத்துக்கு உங்க லெவலை பண்ணிக்கணும், இல்ல 2 மாசத்துக்கு உங்க விஷயத்த சாதிச்சுக்கணும், உங்க இன்கம்மை எடுத்துக்கிட்டா அவனுக்கு என்ன வந்தது அந்த இடத்துல கேள்விக்குறி. அவன் அதுக்கு சம்மதம் கொடுத்தானா? சம்மதிச்சானா? அவன் சம்மதமே இல்லாத நீங்களே அவனை ஆசையை காட்டின பின்னாடி அவனுக்கு நடக்கணும் இல்ல. நல்ல பொண்ணு, இந்த பொண்ணு. அதனால தேங்க்யூ சார். ஏற்கனவே கட்டான மாதிரி 40 நிமிஷத்துல கட் ஆயிடும். ஒரு 2 மினிட்ஸ் தான் இருக்கு. ஓகே சார். ஆமா 2 மினிட்ஸ் தான் இருக்கு. அதுக்குள்ள சரி சார். ஓகே, தேங்க்யூ சார். ரொம்ப விஷயம் ஓகே. நம்ம எனக்கும் நல்ல விஷயங்கள் கொடுத்தீங்க. அதாவது உங்களுடைய வேலை அதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கும் போதும், அதாவது நம்ம திருப்பூர் பள்ளிவேல் சார் கேட்கும் போது அவருடைய கேள்விக்கு பதில் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விஷயங்கள், அதாவது உங்களுடைய அனுபவம், இன்றைக்கு நீங்க போற ஃபீல்டு ஒர்க்கு, இதுதான். ஏன்னா அன்பார்ச்சுனேட்லி என்னன்னு தெரியல, இன்றைக்கு வந்து ஜூம் 40 மினிட்ஸ்ல கட் ஆயிடுச்சு. அது நாளைக்கு நாள் கழிச்சு மேடம் சரி பண்ண பிறகுதான் சரியாகும். ஸோ எனிவே ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஏன்னா பேச டைம் இல்லைன்னு சொன்னீங்க, ஆனாலும் மக்கள் உங்களுடைய பேச்சை கேட்க ரொம்ப ஆர்வமாக வந்து உங்கள்கிட்ட கேட்டதன் அடிப்படையில் நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு விளக்கமும் ரொம்ப அருமையாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஒரு ஃபீல்டு ஒர்க்கு எப்படி போகணும், நம்ம இதெல்லாம் தாங்கிக்கணும். இன்னைக்கு நம்முடைய அனுபவங்கள், இன்னைக்கு நம்ம ஒரு அப்லைன் டவுன்லைன் ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்ல 2 பேருமே விட்டு கொடுக்கணும், 2 பேருமே நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணணும். டிஸ்கஸ் பண்ணா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா இருக்கும். இன்னைக்கு நானும் கோவிந்தராஜ் சாரும் கூட நிறைய ஆர்குமெண்ட் பண்ணியிருக்கோம். பட் இன்றைக்கும் இந்த உறவுகள் இருக்குன்னா ஒரு அண்ணன் தம்பி மாதிரி தான் எங்களுடைய உறவுகள். அப்போ பிரச்சனை வரும், எல்லாத்துக்கும் வரும், ஆர்குமெண்ட் வரும், கருத்து வேறுபாடுகள் வரும். ஆனா அதை சரி பண்ணிட்டு போனாதான் டீம் ஜெயிக்கும். நம்ம 2 பேர் ஜெயிக்கிறது இல்லை, டீம் ஜெயிக்கும். நம்ம டீம் ஜெயிக்கணும்னா நம்ம நிறைய விஷயங்களை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல செஞ்சுதான் ஆகணும். ஒரு காம்ப்ரமைஸ் லைஃப்ல இருந்து ஒரு லக்ஸரி லைஃபுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு நம்ம சில விஷயங்களை, நம்மளுடைய கருத்துக்கள்ல சில விஷயங்களை நம்ம விட்டு கொடுக்கல அப்படின்னா கட்டாயம், அதாவது அதுக்காக நீங்க உங்களை விட்டு கொடுங்கன்னு சொல்லல, உங்களுடைய ஈகோவெல்லாம் நான் டச் பண்ணல, ஆனால் கருத்து சரியா இருந்தா ஏத்துக்கணும். அதுதான் இன்னைக்கு நானும் மேடமும் நாங்க கருத்து சரியா இருந்தா ஏத்துக்குவோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த கருத்துக்களை சரியா சொல்லி ஒரு பயிற்சியா இப்படிதான் நடத்தணும், இல்லை இப்படிதான் பண்ணணும், டீம் இப்படி பண்ணணும்னு பண்றதுனால தான் இன்னைக்கு ரொம்ப அந்த ரிலேஷன்ஷிப்பு சரியா போயிட்டு இருக்கு. ஓகே சரி, எனிவே டைம் முடிய போகுது.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சாரி, நாளைக்கு இதை சரி பண்றதுக்கு நான் மேடம் சொல்லி சரி பண்றேன். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ கோவிந்தராஜ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல் லீடர்ஸ். சார் தேங்க்யூ பழனிவேல் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ பழனிவேல் சார். தேங்க்யூ லீடர்ஸ். தேங்க்யூ கோவிந்தராஜ் சார். தேங்க்யூ கோவிந்தராஜ் சார். தேங்க்யூ சார். பழனி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். ஆல்ரெடி தேங்க்யூ. அப்புசாமி சார், ஃபீல்டு கிளம்புங்க, கடையில உட்காராதீங்க, வணக்கம். கிளம்புங்க.